படத்துல மொத்தம் 4 வில்லன். பிரகாஷ்ராஜ் வருவாரு. அவர பார்த்தீங்கன்னா, அவர் 80 வயசு இருக்கும். அவரால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. இது தவிர பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கான ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு வில்லனா இருப்பாரு. அவர போய் பார்க்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு அவர அடிச்சு கால்ல விழுந்துகிட்டு இருப்பாரு. அடுத்து தாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அஜய் கோஸ்ட் போவாரு. அவர் பார்த்தீங்கன்னா, வெளிய உட்காந்து ஒரு பஜ்ஜி போட்டுட்டு இருப்பாருங்க. அவரு தாஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது, அவர் நெஞ்சில ஒரு கம்பி குத்தி, கடைசியில இவரே பிளட் குடுத்துட்டு வருவாரு. இன்னொருத்தர பார்த்தீங்கன்னா, ஜெலட்டின் பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர கூட்டிட்டு போவாங்க. அவருக்கு கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாத ஒருத்தர்கிட்ட இவர கொல்ல சொல்லி பிரகாஷ்ராஜ் ரூ. 1,00,00,000 குடுப்பாரு. இதெல்லாம் எந்த லாஜிக்ல வச்சு இந்த படத்த பார்க்குறதுன்னு தெரியல. ஒரு படத்துல வில்லன் கேரக்டர நீங்க ஆழமா எழுதுனா தான், வில்லனா நம்ம தொட முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தா தான், அது ஹீரோவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும். ஆனா இந்த படத்துல 4 வில்லன்ங்க இருக்கானுங்க. 4 வில்லனும் முட்டா பயலா இருக்கானுங்க. அது தவிர வில்லன்கள் மேல நமக்கு பரிதாபம் வருது. பாவம்ப்பா, உட்ருப்பா, எதுக்குப்பா போட்டு